ஹலோ சில்ட்ரன், எல்லோரும் எப்படி இருக்கேன்? நான் இன்றைக்கி என்ன கதை சொல்ல போகிறேன்னா, அம்பரீஷனோட கதை உங்களுக்குலாம் சொல்ல போகிறேன். அம்பரீஷனுங்கிறவர் ஒரு பெரிய மகாராஜா, ரொம்ப நல்லவர். அவர் என்ன பண்ணுறார், அவர் நல்ல விஷ்ணுவோட பக்தர். அவர் விஷ்ணு பகவான்ட்டு அவ்வளோ ஒரு பக்தியாக இருக்கார். விஷ்ணு பகவான் அவரோட பக்தியை மெச்சி என்ன பண்ணுறார், அவருக்கு ஒரு சுதர்சன சக்கரத்தை கொடுக்குறார். இதை அப்படியே நீ வச்சுக்கோ அம்பரீஷா, உனக்கு ஏதாவது சம்திங் யாராவது ஏதாவது உனக்கு ஒரு கெடுதல் பண்ணானாக்கா இந்த சுதர்சன சக்கரம் உன்னை காப்பாற்றுங்கிறார். அதுக்கு அவர் என்ன சொல்கிறார், அதெல்லாம் எதுக்கு சுவாமி, நீங்கள் இருக்கேல எனக்கு அப்படிங்கிறார் பணிவா. இல்லை இருந்தாலும் இதை வச்சுக்கோங்கிறார். அதை அப்படியே அவர் கொண்டு இந்த சுதர்சன சக்கரத்தை சாமியார் மாதிரியில் அப்படியே வச்சுருக்கார். இப்படியே இருந்துருக்கத்தே ஒரு நாளைக்கு அவருக்கு இந்த ஒரு வருஷம் ஒரு தியானம் பண்ணணும், ஒரு நோன்பு மாதிரி பண்ணணும், ஒரு வருஷம் உபவாசமும் இருக்கணும் அப்படின்னு தோன்றுது. அந்த ஒரு வருஷம் என்ன பண்ணுறார், டெய்லி துளசி தீர்த்தமும் ஒரு துளசியும் தான் சாப்பிடுவார். அதே மாதிரி பண்ணிட்டு தியானம் பண்ணிகிட்டே இருக்கார். அந்த தியானம் அந்த நோன்பு முடியறதுக்கு நாள் வந்துடுது. முடியிற நாள் வரும்போது என்ன ஆகுது, ஒரு 2 வாரம் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறார், நாரத மகரிஷி போய் தேவேந்திரனோட இதுக்கு போகிறார், அரண்மனைக்கு போகிறார். தேவேந்திரன் என்ன நாரத மகரிஷியை வரவேற்று அவர் அழகாக உட்காத்தி வச்சு அவர்கிட்ட பேசின்னு இருக்கார். அப்போ நாரதர் சொல்கிறார், அம்பரீஷனோட நோன்பை பற்றி நீ கேள்விப்பட்டியா இந்திரா அப்படிங்கிறார். ஆமாம் கேள்விப்பட்டேங்கிறார். அந்த அம்பரீஷன் அந்த நோன்பை முடித்தான்னாக்கா இந்த உலகத்தில் அவனை ஒருத்தரும் ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோ பலசாலியாக ஆகிடுவோம் அப்படிங்கிறார். தெரியும் நெக்கு அப்படிங்கிறார். அவரோட அம்பரீஷன் ரொம்ப ஒரு இந்த இது பண்ணி சொர்க்கத்துக்கு நம்மளோட பதவிக்கு போட்டியாக வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னுட்டு தேவேந்திரனுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. சரி, இப்படியே அதை ஒன்றும் நாரதர்கிட்ட காட்டிக்கலை. அப்படியே யோஜனை பண்ணிகிட்டே இருக்கார் தேவேந்திரன். அப்போ என்ன ஆகுது, அப்போ நாரதர் போயிடுறார். நாரதர் போன உடனே அங்கேருந்து துர்வாச மகரிஷி தேவேந்திரனோட அரண்மனைக்கு வரார். தேவேந்திரன் துர்வாச மகரிஷியை பார்த்து, மகரிஷி வாங்கோ வாங்கோ அப்படின்னு அவரை வரவேற்று அவரை அப்படியே ஒரு இடத்துல உட்காத்தி வச்சு அவருக்கு பாத பூஜையெல்லாம் பண்ணுறார் தேவேந்திரன். தேவேந்திரன் பேசிகிட்டே இருக்கும்போது இந்த அம்பரீஷனை பற்றி தேவேந்திரன் துர்வாச முனிகிட்ட சொல்கிறார். துர்வாசர் ரொம்ப நல்லவர், பட் ஆனால் பெரிய மகரிஷி அவருக்கு ரொம்ப கோபக்காரர். ரொம்ப கோபம் வந்தால் அவருக்கு ஒன்றுமே புரியாது, அவ்வளோ கோபப்படுவார். அவர்கிட்ட போய் நம்ம ஏதாவது சொல்லி அவர் கோபப்பட்டுட்டா என்ன பண்ணுறதுன்னுட்டு மெதுவாக கேட்குறார், இந்த அம்பரீஷனை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சுதா, நோன்பு பண்ணுறானே அப்படின்னு. ஆமாம் தெரியும் எனக்கு, நாளைக்கு அந்த நோன்பு முடிய போகிறதோ நான் அந்த அம்பரீஷனை போய் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறார் துர்வாசன். சரின்னுட்டு அவர்களுக்கு தேவேந்திரன்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அம்பரீஷன்கிட்ட வரார். அம்பரீஷனுக்கு ஒரே சந்தோஷம் தாங்கலை துர்வாசரை பார்த்ததும். வாங்கோ துர்வாசமணியே வாங்கோ, நாளைக்கு என்னோட நோன்பு முடிய போகிறதோ நீங்கள் வாங்கோ, நீங்கள் போய் இங்கே தங்கிட்டு நீங்கள் போய் இது குளத்தில் ஸ்நானத்தை பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு வாங்கோ, நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிறார். அவரும் சொல்கிறார், நான் போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு என்னோட இந்த சந்தி ஜபங்கள்லாம் முடிச்சுன்னு வந்துடுறேன், நம்ம 2 பேரும் சாப்பிட்லாம் அப்படிங்கிறார். சரின்னுட்டு இவர் நாழி ஆகிடுது. அவர் போகிறார், அவர் சந்தி ஜபம் அவரோட இதெல்லாம் முடிச்சுட்டு அவரோட 4 சீடர் போகிறார். போன உடனே எல்லாம் முடியறதே கொஞ்சம் டைம் ஆகிடுது. அப்போ அங்கேருந்து ஒரு வயசான முனிவர் அம்பரீஷன்கிட்ட வரார். அம்பரீஷா, உன்னோட இந்த நோன்பு முடிகிற நேரம் வந்துடுத்தேப்பா, நீ இந்த முடிகிற நேரத்தில் ஏதாவது ஆகாரம் சாப்பிட்டா தான் நீ இத்தனை நாள் நோன்பு இருந்ததுக்கு ஒரு பலன் கிடைக்கும். அதனால நீ என்ன பண்ணு, ஒரு கொஞ்சம் துளசியும் துளசி தீர்த்தத்தையும் நீ ஒரு வாய் சாப்பிடு, அப்புறம் அம்பரீஷர் வந்தவொடனே அவரோட சேர்ந்து சாப்பிடு அப்படிங்கிறார். இல்லை நான் மாட்டேன், நான் அம்பரீஷருக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், நான் உங்களோட சாப்பிட்றேன்னு, அதனால அவர் வரட்டும் அப்படிங்கிறான் அம்பரீஷன். அப்படின்னு அவர் சொன்ன உடனே இவர் சொல்கிறார், இல்லைப்பா அப்புறம் நோம்போட எஃபெக்ட் போயிடுமேனுக்கோ, அதனால நீ இது துளசி தீர்த்தம் சாப்பிட்டதுனால ஒன்றும் குறைஞ்சி போயிடாது அப்படிங்கிறார். துளசி தீர்த்தத்தையும் துளசியும் அவர் சாப்பிடும்போது அங்கேருந்து துர்வாசர் வந்துடுறார். துர்வாசருக்கு ஒரே கோபம் வந்துடுது.
என்ன அம்பரீஷா, என்னை குளிக்க போ சொல்லிட்டு நீ இங்கே உன்னோட விரதத்தை முடிச்சுன்னுட்டியா? நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாருங்க, நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே முனிவரே, இதுதானே சாப்பிட்டேன் அப்படிங்கிறார். இல்லை, நீ என்னை அவமானப்படுத்திட்ட அப்படின்னுட்டு அவர் கோபத்தில் என்ன பண்ணுறார், ஒரு இதை எடுத்து, ஒரு துரும்பை எடுத்து கீழே போடுறார். ஒரு 2 கொம்பை வச்சுட்டு ஒரு அசுரன் வந்துடுறான். அந்த அசுரன் என்ன பண்ணுறான், அந்த அசுரன் வந்து துர்வாசத்தை பார்த்து, முனிவரே எனக்கு என்ன ஆணையிடுங்கோ, என்ன பண்ணணும் அப்படிங்கிறான். நீ போய் இந்த அம்பரீஷனை கொலை பண்ணிட்டு வா அப்படிங்கிறான். உடனே அவன் வேகமாக போய் அம்பரீஷன் பக்கத்துக்கு போகிறான். அப்போ அம்பரீஷன் பக்கத்தில் இவாள்லாம் இருப்பா இல்லையா, இந்த காவலாளிகள்லாம் இருப்பா இல்லையா, அவெல்லாம் சண்டை போடுறதுக்கு தயாராக வரா அம்பரீஷன் கிட்ட. அம்பரீஷன் பக்கத்தில் நின்றுண்டு. அப்போ அம்பரீஷன் சொல்கிறார், அவளை ஒன்றும் பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன். அவர்கிட்ட நெருங்க என்ன ஆகுது, அந்த சுதர்சன சக்கரம் அங்கேருந்து வந்து அப்படியே போய் அந்த அசுரனை